பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் பெயின் வருது இல்லைங்களா, அந்த பெயின் பசங்களுக்கு ஒரு வேளை வந்தா அவங்களால தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? செத்துருவானுங்க. ஏன் சொல்றீங்க? கண்டிப்பா செத்துருவாங்க. அதெல்லாம் சும்மாங்க, அவனுங்களாம் தண்டது பெத்ததே தண்டது. ஆம்பளை பசங்களாம் வேஸ்ட். ஆம்பளை பசங்க ஃபேமிலியே வந்து வர்றது, தூங்குறது, சாப்பிட்றது, இதை தவிர வேற எதுவுமே தெரியாது ஆம்பளை பசங்களுக்கு. இதுதான் உண்மை, இதுதான் ட்ரூ. சரிங்களா? ஃபேமிலி மேனா இருந்தாலும் சரி, பேச்சுலரா இருந்தாலும் சரி, அதான் உண்மை. அவங்க வேலைக்கு போகலாம் ஒத்துப்பாங்களா, கல்யாணம் பண்ணிப்பாங்களா சொல்லுங்க. அதை நான் வந்து யோசிக்கவே இல்லை. புருஷன் வேலைக்கு போகலான்னு ஒன்றும் பிரச்சனை, புருஷன் வேலைக்கு போகலான்னு பிரச்சனை இல்லை. நான் வேலைக்கு போறேன், அவ்வளவுதான் பிரச்சனை. எனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுக்க போறேன், அவ்வளவுதானே. வேலைக்கு போலேன்ட்டு நீங்க வந்துட்டு புருஷன் வேலைக்கு போகலாம் தொத்தி விட வேண்டாம். அப்புறம் என்னடா வேற என்ன கேள்வி சொல்லுப்பா. இவர் ரொம்ப கலாச்சின்னு இருக்கிறாரா? இப்போ என்னதான் வந்து பொண்ணுங்க வந்து ஸ்ட்ரென்த்னு சொன்னாலுமே, ஏன்னா குழந்தை பெற்றுக்கிறதுலையும் சரி, பீரியட்ஸ் டைம் அப்பவும் சரி, அவங்க அந்த ஒரு வழியை தாங்கிக்கிறாங்க. ஆனா சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலுமே வந்து உருகி அழுகுறாங்க இல்லைங்கக்கா நிறைய பொண்ணுங்க. எதனாலங்கக்கா? அது சில பேருக்கு மனசு ரொம்ப பலவீனமா இருக்கலாம், அதனால அழுவாங்க. நானே கூட நிறைய விஷயத்துல யோசிக்கும் போது அழுவேன். பெயின் தாங்க முடியலன்னா அழுக வரும், பெயின் கொடுத்தா அழுக வரும். பெயின் கொடுக்குறதுனா யாரு? அதாவது பெண்களுக்கு உடம்பை பொறுத்த வரைக்கும் வலிக்காது, மனசை பொறுத்த வரைக்கும் பெயின் கொடுத்தா கண்டிப்பா அழுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருக்காங்க? அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வாழ்க்கையில எல்லா பெண்கள், எந்த பெண்களும் அழுகாத யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அழுவாங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அழுதுருக்கீங்க? நான் எதுக்குமே அழுக மாட்டேன், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஸோ எதுனா உடம்புல பெயினா இருந்தால் மட்டும்தான் நான் அழுவேன். மற்றவங்க உங்களை வந்து ஏமாத்தினாங்கன்னா கழுத்தை முறுக்கி போடுறதுதான் வேலை, வேறு வேலையே இல்லை. என்ன யார் ஏமாத்தணும்? யாரும் யாராலையும் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, அவங்களா போய் தான் ஏமாறுறாங்க. நீங்க எந்த பொண்ணை போட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லையே, நான் ஏன் ஃபீல் பண்ண பொண்ணா போனா ஜாலியா இருக்கு. நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து வீட்டில் போடுவாங்க, நிறைய கண்டிஷன் போடுவாங்க தான். அதெல்லாம் யார் மதிக்கிறா? யாரும் மதிக்க மாட்டாங்க. நான் மதிக்க மாட்டேன். அவங்க எங்கெங்க பாத்துக்கிறாங்க, நான் தாங்க அவங்கள பாத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் தான் அவங்கள பாத்துட்டு இருக்கேன், அவங்க எங்க பாத்துக்கிறாங்க. அதான் நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு தானங்க. ஃபேமிலி சைட்ல சப்போர்ட்ல இல்லைங்க? சப்போர்ட்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது நம்மளால ஏற்றுக்க முடியாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் அந்த மாதிரி டைம்லலாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ என்னதான் இருந்தாலும் டென்ஷனாக தான் இருக்கு, யாரை பார்த்தாலும் டென்ஷனாக தான் இருக்கு. நீங்கள் ஒரு பொண்ணாக பிறந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம்க்கா, நல்ல வேலை நான் பொண்ணாக பிறந்திருக்கேன். நிறைய விஷயங்கள், நிறைய பேர் அதிகாரம் பண்ண முடியும். எப்படிங்க அதிகாரம் பண்ண முடியும்? நான் பொண்ணாக இருக்கிறேன்ல, அதால நிறைய பேர் அதிகாரம் பண்ணலாம். பையன், பொண்ணு, ஹஸ்பண்டு எல்லாரையும் சேர்த்து அதிகாரம் பண்ணலாம். ஒன்று என்கிட்ட ஒழுங்காக இருந்தால் அம்மாவாக இருப்பேன், இல்லாட்டி நான் வேற மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் ஏன் பையனை தூக்கி வச்சு பேசுகிறானுங்கன்னு தெரில. அந்த ஆம்பளைங்களெல்லாம் வந்து ஒத்தன்னு உதைக்கணும். பணம் நல்லா வந்திருக்கு. இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட் சேல் பண்ணுவாங்க இன்ஸ்டா, இதுல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பை ஒன் கெட் ஒன். ஐப்ரோ பண்ணீங்கன்னா ஹேர் ஸ்டைல் ஃப்ரீ. ரொம்ப கலாச்சின்னு கலாய்த்துனா நீங்க தான் எடுத்து காட்டுங்க. எப்போ போடுவேன் இதை? ஒரு வாரம் ஆகும்க்கா. என்ன யூடியூப் சேனல் தான்க்கா, சிங் டாக்ஸிங்.